அப்பனுக்கு சில்லறையே என்ன தெரியாதே, நோட்டு எண்ணிட்டு இருக்கானே. இதை எப்படியா சுட்டுறணுமே. ஃப்ராடு பண்ணி தான் ஏமாத்தணும். ஏன்டா அழுவுற? ஸ்கூல்ல கணக்கு தெரியலன்னு வாத்தியார் அடிச்சிட்டாரு. கணக்கு தெரிஞ்சா நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறோம். அறிவியோட வாத்தியாரா இருக்கானே. அப்படி என்றா கணக்கு? நீ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கிட்ட. நான் எப்படி கூட வாங்கினேன்? கணக்குப்பா. சரி சரி சரி. அதுல 300 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். திருப்பி கொடுக்கறதா? அந்த பழக்கம் நம்ம பரம்பரைக்கே கிடையாதே. கணக்குப்பா. சரி சரி சரி. மீதி எவ்வளவு தரணும்? 500 ரூபாயில 300 ரூபாய் கொடுத்தாச்சு. 200 ரூபாய் திருப்பி தரணும். இல்லப்பா, 300 ரூபாய் தான் திருப்பி தரணும். கணக்கு வாத்தியார் உன்னை அடிச்சு கொல்லாம விட்டானே. டேய், 500 ரூபாய் நான் கூட வாங்கினேன். ஆமா. 300 ரூபாய் முதல்ல கொடுத்தாச்சு. ஆமா. மீதி 200 தானே தரணும். இல்லப்பா, 300 ரூபாய் தான் தரணும். டேய், 200 தானே தரணும். இல்லையா, 300 ரூபாய் தான் தரணும். டேய், நான் உனக்கு 200 ரூபாய் தானே தரணும். என்ன பஞ்சாயத்து? அதை இவர் வாயாலேயே கேளுங்க. என்னண்ணே? இல்ல அமிதாப் பச்சன், நான் இந்த பையன் கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன். சரி. அதுல 300 ரூபாய் திருப்பி கொடுத்துறாரு. மீதி 200 ரூபாய் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். இவன் 300 உயிர் எடுக்கிறான் சார். தம்பி, அண்ணாச்சி உனக்கு 200 தான் தரணும். பெரியவங்க நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, அந்த 200 ரூபாயாவது வாங்கிட்டாங்க. அண்ணாச்சி 200 ரூபாய் கொடுங்க. யோ, நாங்க சும்மா ஒரு கணக்கு பேசிருந்தோம்யா. யோ, குடுன்னு சொல்றேன்ல. யோ, நீ என்ன பெரிய நாட்டாமையா? கட்ட பஞ்சாயத்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கட்டையங்கள பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சீங்களா? போய் வேலைப்பாட்டு. இது சரிப்பட்டு வர. டேய், வாங்கடா. இவர் வாயால இந்த தம்பிக்கு 200 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. இப்ப தர மாட்டேன் அடம் பிடிக்கிறாரு. என்னன்னு கேளுங்க. தம்பி, இது உனக்கு சேர வேண்டியது. இடத்த காலி பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இது எனக்கு சேர வேண்டியது. கமிஷன் போத்துக்கு எந்தா. ஏவா, எல்லாரும் வாங்க. பாவிகளா, என் மகன் பண்ற ஃப்ராட் ஸ்பீடை பார்த்தா 18 வயசுல ஓட்டு போறது பதிலா தீகார் ஜெயில தான் இருப்பான் போல இருக்கு. போஸ்டல் ஓட்டு தான் போ. யார் அது கலாட்டா பண்றது? ஏ பொண்ணு, என்னது வந்தது வராததுமா லாண்டரி கடை ஆரம்பிச்சிட்டியா? எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளிய போ. போப்பா. யார்? லவுட் ஸ்பீக்கர் வச்சிட்டு சுத்தினால நீ அடாவடி பண்ணிட்டு உள்ள வந்து நீதானே? நான் அடாவடி ஒண்ணும் பண்ணல. அட்வான்ஸ் கொடுத்து தான் உள்ள வந்திருக்கேன். 4000 rupees. கேள்விப்பட்டேன். யாராவது ஜிப்பா போட்டு தாடியோட இருந்தா அவங்க கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கிறது மாட்றது நாங்களா? வெளிய போ. நான் கொடுத்த 4000 rupees முதல்ல திருப்பி கொடு. நான் போறேன். அது கொடுத்த ஆளுகிட்டே திருப்பி வாங்கிக்கோ. அப்ப அவரை போய் வர சொல்லு. இந்த குளிர்ல நான் அவரை எங்க போய் தேடுறது? என்ன வம்பு பிடிச்ச ஆளா இருக்கியே? வம்பு நானு? ஆமா. பணத்தை கொடு, இல்லனா இடத்தை கொடு. பணத்தை என்னால கொடுக்க முடியாது. ஓஹோ, சோ ஒரு ஆள் வந்து அட்வான்ஸ் வாங்குவீங்க, இன்னொரு ஆள் வந்து வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்வீங்க. என்ன ப்ளே பண்றீங்களா? என் பணத்தை கொடுங்க. பணத்தை என்னால கொடுக்க முடியாதுமா. ஆஹா, சோ இவ்ளோ நேரம் வெறும் கையில முழம் போட்டுட்டு இருந்தீங்களா? யாரு வெறும் கையில யார பார்த்து முழம் போட? ஆஹா, ஓகே. யோ, என்ன எங்க நிக்கிற? நீங்க என்ன பண்ற? நீ நிக்கிறது பார்த்தா வந்தேன். ஆமா, ஏன் நிக்கிற? ஏர்போர்ட்ல நிக்கிறேன். அட சொல்லியா? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த உத்தம் சந்த் சேட் இருக்கானே, அவனுக்கு ஏதோ பண கஷ்டமா, அதான் கடன் கொடுக்கலாம்னு வந்தேன். உண்மையா சொல்லுனா? சரி, கடன் வாங்க வந்தேன். என்னப்பா? இருக்கிறதுலயே பணக்கார கடவுள் திருப்பதி ஏழுமலையா? அவருக்கே கடன் கொடுத்தவர் குபேர. அவ்வளோ ரிச்சான பேரை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறியா? குபேரன்னு பேர் மட்டும் வச்சா அவன் கடன் கொடுக்க மாட்டான். அதோட சேர்த்து இது பார், இந்த மாதிரி ஏதாவது வச்சாதான் கொடுப்பான். உன்னை நம்பி வரல நீட்ட முடியாது, நகத்தை வச்சிருவேன். என்னையா அது? ஏழுமலையாணி அடகு வைக்க போற? சேட்டுக்கு ஏழுமலையா, பிள்ளையாரு, முருகர் இத பத்தி எல்லாம் கவலை இல்ல. தங்க குண்டு பண்ணி தான் முக்கியம். நானாவது இது பின்னாடி பாரு. என்னையா அது? குழந்தையோட வந்திருக்காங்க? கேட்டனே, குழந்தை பேரு தங்கம்மா. யாரோ சொல்லிருக்காங்க தங்கத்தை அடமான வச்சா கடன் கொடுப்பாங்கன்னு. அது தப்பா புரிஞ்சிட்டு வந்திருக்க பாவம். சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உனக்கு எதுக்கு அது? எதையுமே நேரா கேட்டா சொல்ல மாட்டியா நீ? திரும்பி கேளு சொல்றேன். சரி சரி, 4000 ரூபாய் நான் தரையா? நீ வட்டி கடை வச்சிருக்கியா? இல்ல, ஸ்வெட்டர் கடை வச்சிருக்கேன். அதுக்காக பேங்க்ல லோன் வாங்கினேன். உன்னை நம்பி எந்த மாங்கா கடன் கொடுத்தான்? மேனேஜர். சரி, செக்யூரிட்டி என்ன கொடுத்த? என்ன பார்த்ததுமே செக்யூரிட்டி எதுவும் வேணான்னு பல்ல இழிச்சுக்கிட்டு பணம் கொடுத்துட்டான். சீக்கிரம் உள்ள போயிடுவான், இல்லனா ரிட்டையர் ஆயிடுவான். சரி சரி, மோதிரத்தை கொடு, பணம் தரேன். நீயே கடன் வாங்கியிருக்க, எனக்கு எப்படி கடன் கொடுப்ப? கடை வச்சது போக மிச்ச பணம் இருக்கு, அதை தரேன். கடனை திருப்பி கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது ஒண்ணுதான் இருக்கு. அது கொடுத்துறாரு. ஒண்ணு பணத்தை கொடு, இல்லைன்னா மோதிரத்தை திருப்பி கொடு. தரையா? இந்தா கரெக்டா கொடு. என்ன 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 இன்னைக்கு ஃபீலிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு? இல்லப்பா, நான் உண்மையிலேயே அழுதுட்டு இருக்கேன்ப்பா. நீங்க சிரிச்சாலே ஆபத்து. இன்னைக்கு ஒப்பாரியா வைக்கிறீங்க, பெரிய பாம்பே காத்துட்டு இருக்கும் போல இருக்கேன். இல்லப்பா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நீங்க லைஃப்ல அதை தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க? உன்ன ஒரு போர்ட்ராக்கி குடும்ப பாரத்துல உன் தலையில வச்சு செவக்க வச்சுட்டேன்ப்பா. அதனால தான் நான் 2 இன்ச்சு குள்ள மாயிட்டேன். இது பாருப்பா, என்ன மன்னிச்சுட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இல்ல நான் உன்னை விடவே மாட்டேன். விடுங்க, நான் மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவா, அப்பதான் விடுங்க. ஜோஸ், சரி மன்னிச்சிட்டேன். கையெடுங்க. எடுத்துட்டேன்.
ஏப்பா என்ன உண்மையிலேயே நீ மன்னிச்சிட்டியா? வர வர நீங்க இந்த தாடிக்குள்ள மறைஞ்சிட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி சரி மன்னிச்சிட்டேன். ஐயோ எனக்கு என்ன ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா பாம்பு. என்ன பையன் இவன்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானே. டைட்டா பேண்ட் போட்டிருக்கான், கைவிட்டு பணத்தை எடுக்கிற தெரிஞ்சுக்காம போறான். அப்புறம் போட்டு ராய் தான் தீரணும், குடும்ப பாரத செவந்து தான் தீரணும். அமௌண்ட் வேற பெருசா இருக்கு, எப்படி செலவு செய்யணும் யோசிக்கிறதுக்கே ஆப்படே வேஸ்ட் ஆகி போட்டுருக்கு. என்ன புலம்புற? ஒண்ணும் இல்லப்பா. கட்டி போடிடா கண்ணாளா ஏய், கண்டு போடி கட்டி யார் அது உள்ள சத்தம் போடுறது? என் பேரு கவிதா. கவிதா. நாங்க என்ன இங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம்? கண்ணாளா கண்டு போடி கட்டி என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கத்துக்கிட்டே இருக்க. ஆமா தெரியாம தான் கேக்குறேன், சின்ன வயசுல ஏதாவது ஆம்பிளிஃபையர் முழுங்கிட்டியா? இந்த கத்துற கொடைக்கானல் விட்டு எல்லாரும் ஓடி போறாங்க. நீ முதல்ல வெளியே வா, பாத்ரூம் விட்டு. பாடுறது எனக்கு 24 hours சர்வீஸ் மாதிரி. நான் குளிச்சுட்டே பாடுவேன், பாடிட்டே குளிப்பேன், எப்ப வேணாலும் பாடுவேன். தூங்கும்போது எப்படி பாடுவேன்? ட்ரீம் சாங் பாடுவேன். நிறைய கொரட்டை விடுவ போட்டுருக்கு. முதல்ல பாத்ரூம் விட்டு வெளியே வா. என்ன வெளியவான்னு மிரட்டிட்டு இருக்க? இது ஒரு டப்பா பாத்ரூம், வெளியில கட்டி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எங்களுக்கு அறிவு இருக்குன்னு நாங்க என்னைக்காவது சொன்னோமா? பின்ன இதே வெளியில கட்டினீங்க. அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எங்க மாப்பிள்ள தியாகம் இருக்கானே, அவன் பாத்ரூம் போனா அவ்வளவுதான். ஒரே அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ பாத்ரூம் விட்டு வெளியே வா. முதல்ல என் 4000 ரூபாவை கொடு, அதுக்கப்புறம் நான் வெளியில போறேன். 4000 ரூபாய் என்கிட்ட இல்லையாது. ஐயோ நீ காணோம். என்னையா காசு கேட்ட உடனே சவுண்ட் வீக் ஆயிடுச்சு? அது வேற ஒண்ணும் இல்லங்க, என்னோட ஆம்பிளிஃபையரை நான் தொலைச்சிட்டேன். அதான் நீங்க ஒண்ணு அவசரப்பட்டு குளிச்சிட்டு வெளியே வர வேண்டாம். நிதானமா மெதுவா வந்தா போதும். ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். என்ன பந்தாவா வந்தா பஞ்சரான டயர் மாதிரி உருண்டு போயிட்டு இருக்கா. ஸ்வெட்டர், கலர் கலரான ஸ்வெட்டர். ஹாய். ஓ வாமா சிவப்பு குயிலே, பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? சோல பாட்டு பாடி பாடி போர் அடிச்சு போச்சு, டுயட் பாடணும் போல இருக்கு. அப்படி போடு. என்ன கொடைக்கானல் வந்த உடனே லவ்ஸா? இந்த கொடைக்கானல் ராசி அப்படி. ஆமா, யார் அந்த லவர்? அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கொடைக்கானலுக்கு அவர் தான் ஹீரோ. பின்ன உன் ரேஞ்சுக்கு ஹீரோவை லவ் பண்ணாம வில்லனைய லவ் பண்ணுவ? ஹேய், இந்த ஸ்வெட்டர் நல்லா இருக்கே, என்ன விலை? இது விக்கிறதுக்காக இல்ல, பிரியமான ஒருத்தருக்கு கொடுக்கிறதுக்காக. அப்படி போடு. என்ன லவ்ஸா? கொடைக்கானல் ராசியே அப்படிதான். யார் அந்த அவரு? அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன பொறுத்தவரை இந்த கொடைக்கானலுக்கே அவர் தான் ஹீரோ. சோ நீயும் ஒரு ஹீரோவை லவ் பண்ற, நானும் ஒரு ஹீரோவை லவ் பண்றேன். ஆனா அவங்க நம்மள லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலையே. அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு நான் கவலையே படுறதில்ல. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கூட ட்ரீம் சாங் தான். கனவுல பாக்குறதுக்கே இவ்வளவு ஜாலியா இருக்கே, நிஜத்துல அவர் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது கல்யாணம் பண்ணி பார்த்ததானே தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழி என்ன? லவ் பண்றது. லவ் பண்றதுக்கு வழி என்ன? லவ் மூட வர வைக்கிறது. லவ் மூட வர வைக்கிறதுக்கு வழி என்ன? என்ன நீ கேபி சுந்தராம்பல் மாதிரி என்ன என்ன நடிக்கிட்டே போற? நேரா ஆளுகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிடு. ஐ லவ் யூ சொல்ற லைசன்ஸ் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான், அதே பொம்பளைங்க சொன்னா நியூசன்ஸ் ஆயிடும். சரி விடு, உன் ஆளையே சொல்ல வைக்கிறேன். எப்படி? நம்ம கைவசம் லவ் 2000 ஃபார்முலா நிறைய இருக்கு. உனக்கு ஒரு புதுமொழி தெரியுமா? என்ன? ஊரார் காதல ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும். உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணா என் லவ்க்கு தானே வழி பிறக்காதா? ஷூர் ஷூர். ஏதாவது ஐடியா சொல்ல. நீ அந்த 7 நாட்கள் படம் பாத்தியா? இல்லையே. அதுல பாக்கியராஜ் குளிப்பாரு, பாத்ரூம்க்கு தாப்பால் இருக்காது. ஐயே இரு இரு, அந்த நேரம் பார்த்து அம்பிகா வந்து கதவை திறப்பாங்க, ஷாக் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான் லவ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியா? நீ அந்த சீனை உல்டா பண்ண. என்னடி இதெல்லாம்? ஐயா லவ்ஸ் இதெல்லாம் தம்மா துண்டு சமாச்சாரம். இங்க பாரு, உன் ஆளு குளிக்க வருவான், பாத்ரூம் கதவை திறப்பான், உன்னை அந்த கோலத்துல பாப்பான், ஷாக்ல லவ் ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி? சூப்பர். சித்தி நம்பர் 1. குழந்தை இப்படி அழுது, ஒரு தாலாட்டு பாடி தூங்க வைக்கலாம்ல? ஏன் சக்கலத்தி பெத்த குழந்தைக்கு நான் என்னத்தன்னு சொல்லி பாடுறதுப்பா? ஏன் லேட்டஸ்ட் பாட்டு இருக்கே, சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா? பாருங்க நெத்தி பாடுங்க. பாடுறேன். சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா? போதும் 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 போதும், உங்க டெம்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இங்க ஜாஸ்தி ஆகுது, அழுக. வேகமா பாடுங்க. சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா? இப்படியே பாடிட்டு இருங்க, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன்.
நம்ம ஆள் குளிக்க புறப்பட்டாச்சு. அவர் பாத்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன். மச்சான் எங்க போறீங்க? பாம்பேக்கு. மனுஷன் பக்கெட் எடுத்துட்டு பாத்ரூம் போகாம வேற எங்க போவான்? அர்ஜென்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எங்க பாம்பேலியா? இல்ல, பாத்ரூம்ல. சரி போங்க. வாளிய கொடுங்க. திடீர்னு வாளிய கூட வைரமுத்து கூடனா நான் எங்க போறது? என்ன நையாண்டி நக்கலா? என்னது? நான் கேட்டது வாளிய. ஐயோ, இன்னும் ஒரு மாசத்துக்கு யாரும் பாத்ரூம் பக்கமே போக முடியாது. விசில் வேற அடிக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அடிச்ச மாதிரி அலற போறேன். அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே. ஆமா, குரல மாத்தி மிமிக்ரி வேற பண்றியா நீ? அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகான மதி அலை பாயுதே கண்ணா. அந்த தண்டச்சோறு குண்டோதர குளிக்க போறான். குளிக்க போறவன நான் கவுக்க போறேன். எப்படி? ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே கண்ணா. ஐயோ, இந்த ஆளா? நம்ம சீனை உல்டா பண்ணணும்னு பார்த்தா ஆளே உல்டா ஆயிடுச்சே. அப்பா நல்ல வேலை, சைக்கிள் கேப்ல தப்பிச்சேன்டா. துண்டை காணோம், துணியை காணோம். ஐயோ அண்ணே, நீ அனாதை பணம்டா. கண்ணை கிண்ண திறந்து பாத்துறாத, பெண்ட கழட்டிடுவானுங்க. படு. நான் கண்ணை மூடிட்டா கலெக்ஷன்ல பாதி அமைக்கலான்னு பாத்தியா? ச்சே, தப்பு பண்றவதான்டா கணக்கு வழக்குல கரெக்டா இருப்பான். நீ கணக்கு வழக்கிலே தப்பு பண்ண ஆளாச்சே. ஜாஸ்தி பேசாதடா, உண்மையிலேயே கொண்டுருவேன். கண்ண மூடுறான். ஐயா வாங்க ஐயா, அனாதை புலம்பியா. ஐயா, யாரு பத்த பிள்ளையோ கொடைக்கானல் குளிர்ல வந்து மண்டை போட்டுருக்கியா. வாங்கய்யா, மூஞ்சி பாருங்கய்யா, தூங்குற மாதிரியா இருக்கியா. எப்படியாச்சு? என்ன சிபிஐ ஆபீசர் மாதிரி விசாரிக்கிறீங்க? சில்லறை போடுறதுனா போடுங்க, போயிட்டே இருங்க. பாவம். ஐயோ, யாரு பத்த பிள்ளையோ என் மக மாதிரியே இருக்கு. இந்த 10 ரூபா காசுக்கு ஹிஸ்டரி எல்லாமே சொல்ல முடியும்? போவானுங்களா? ஏப்பா, உனக்கு அறிவு இருக்கா? என்னடா காசு செலவு பண்ணி மாலை வாங்கி உள்ள போட்டியே, வெளிய போடியா முட்டாள்? பெரிய சித்தனா இருப்ப போல் இருக்கு. இல்லை, மாலை கசிக்கிறாத, எதிர்த்த கொண்டு போய் பொம்மாளையில கொடுக்கணும். அம்மா, பொம்பளைக்கு தாமா தெரியும், 10 மாசம் செமந்தவங்களுக்கு தாமா தெரியும். ஆனாலும் போனோம்மா, அடக்க பண்றதுக்கு அள்ளி தாரீர். ஓட்டு தான் ஏமாந்து இழைச்சி பாத்திரமா போறீங்க. பிச்சையாவது கேர்ஃபுல்லா போட வேண்டாமா? இந்த மாதிரி பொம்பளை இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா, அனாதை போனோமையா. ஐயா போடுங்கய்யா, போடுங்கய்யா. அம்மா போடுங்கம்மா. அப்பா, காசு போடுறனுக்கு மூஞ்சி மேல போடான்னு சொல்பா, முட்டா பசங்க. டென்ஷன் ஆகாதடா. தென்பாண்டி சீமையிலே தெருவோரம் மழித்தவடே. டேய், என்ன 50 ரூபா எடுத்து நீ உள்ள வைக்கிற? இத பாரு, இந்த சீன்ல நான் தான் மெயின் கேரக்டர். நான் மட்டும் கண்ணை திறந்த மவனை ஜனங்க உன பெண்டு கைட்டிடுவாங்க. நீ பார்த்து ஏதாவது கூட பேச படியில நான் படுத்து நீ பிச்சை எடுக்க வேண்டியதாயிடும். அம்மா. ஏய் ஃப்ரெண்டு, ஏன் வந்து போயிருக்க? குச் நஹி. உன்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த குச் நஹி, பிடிக்காதது நீ எல்லாத்தையும் மறைக்கிறது. என் ஐடியா என்னாச்சு? ஊத்திக்கிச்சு. ஊத்திக்கிச்சா? சூப்பர் ஐடியா வாச்சே. ஐடியா என்னமோ சூப்பர் தான், ஆனா என் நேரம் ஆளே மாறி போச்சு. அப்புறம் என்ன, துண்டை காணோம் துணியை காணோம் பாத்ரூமை விட்டு ஓடி போயிட்டேன். பாத்ரூம் ஐடியா புட்டுக்குச்சு. சூப்பரா ஒரு கிச்சன் ஐடியா சொல்லட்டுமா? கிச்சன் ஐடியாவா? முந்தானை முடிச்ச படம் பாத்தியா? பார்த்தேன். அதுல ஒதுங்கி ஒதுங்கி போற புருஷனை வழிக்கு கொண்டு வர்றதுக்காக ஊர்வசி என்ன பண்றாங்க? முருங்கைக்காய் சாம்பார் வச்சு புருஷனை கவுத்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல முருங்கைக்காய் தான் நம்மளுக்கு குலதெய்வம் மாதிரி. முருங்கைக்காய் கண்ணுல பட்டா போதும், உன் ஆளு சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாரு. சாமி ஆடுறதுன்னா குச் நஹி. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. லவுட் ஸ்பீக்கர், நீ என்ன இந்த வீட்டுக்கு புதுசா அப்பாயிண்ட் கூர்க்காவா? சொல்லு, நான் உள்ள போணும். முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க சரின்னு சொல்லுங்க. எதுக்கு? ஓ, அந்த 4000 ரூபாய்க்கா? அது கிடைச்ச உடனே திருப்பி கொடுத்துறேன், சரியா? ஓகே. இல்லங்க, பின்ன இன்னைக்கு எங்க அப்பாவோட திதி. அது அவரோட விதி, நான் என்ன பண்றோம்? சாப்பிடணுங்க. போய் சாப்பிடு. வழக்கமா எங்க அப்பாவோட திதிக்கு முதல்ல ஒரு காக்காக்கு சோறு போடுவோம், அப்புறம் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு சோறு போடுவோம். ஏய், என்னது? முதல்ல காக்கா அப்புறம் நானா? சம்பிரதாயங்க. சம்பிரதாயம். யாராவது சாப்பிடணும், அவ்வளவுதானே?
ஐயோ வேணாங்க. எங்க அப்பாவோட ஆத்மா என் கனவுல வந்து நீங்க தான் சாப்பிடணும்னு சொன்னாரு. நானு ஓ யார் கிட்ட ரீல் போடுறேன்? இல்லங்க, வேணும்னா பாருங்க. என்னத்த எங்க பாக்குற? அப்பாவோட ஆவி சாந்தியை தேடி அங்க இங்க அலையுது. என்னது சாந்தி தேடி அலையுதா? யார் அந்த சாந்தி? அட நிம்மதிங்க. ஓ. ப்ளீஸ்ங்க வாங்க. நீங்க வந்து சாப்பிட்டாதான் ஆவி ஒரு இடத்துல செட்டில் ஆகும். ஏய், Please, சரி சரி வாங்க. சரி சரி Please. சரி 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 இப்போ நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? எனக்கும் பசிக்குது. வா வா சாப்பிடுறேன். Thank you. வா 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 வா. பேய் பகல்ல அலையுதா? என்னது இது? முருங்காய் பொரியல் ம், அண்ட் முருங்கீரை ம். வித் அவிச்ச முருங்காய். இது என்ன துவையல இது? சாதங்க. என்னது காக்கா கச்ச மீதி ஏது? இல்ல உங்களுக்கு வச்சது. எனக்காது? ஆமா. சரி என்ன எல்லா ஐட்டமும் பெரிய பெரிய முருங்காவா இருக்கே? ம், எங்க அப்பா ஒரு முருங்கா பிரியர். ஓ. முருங்கா தோட்டமே வச்சிருந்தாரு. எத்தனை குழந்தைங்க? நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. நமக்கு ஓ உனக்கா இல்ல உங்க அப்பாக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன். ஓ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான். அதான் சீக்கிரம் போயிட்டாரு. ஐயோ சீக்கிரம் சாப்பிடுங்க, எங்க அப்பாவோட ஆவி அலையுது. சரி சரி எதுக்கு வந்தாலும் ஆவின்னு சொல்லி என்ன பயம். இரு இரு, இரு. இது என்ன? முருங்கைக்காய் சாம்பார், அது முருங்கைக்காய் ரசம், இது என்ன? முருங்கைக்காய் ஜூஸ். முருங்கா ஜூஸா? அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏய்